2012 எனக்கு கல்யாணம் ஆச்சு. 10 வருஷம் எனக்கு குழந்தை இல்லை. 2021 மார்ச் 6ஆம் தேதி நான் சென்னையில் அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் மீட்டிங் அட்டன் பண்ணேன். செய்தியின் வேலைக்கு முன்னாடி பிரதர் தீர்க்க தரிசனமா என்னோட பேர் தினேஷ்னு சொல்லி, மகனே தினேஷ் பயங்கர கடனில் சிக்கிக்கொண்டு யாரನ್ನ இந்த கடனில் இருந்து வெளியே கொண்டு வருவாங்க. மறுபடியும் மனைவி பிள்ளைகளை நான் பாப்பனா கண்ணீரோடு வந்திருக்கிற தினேஷ் என் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ கரை சேருவாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீ அறியாத ஒரு வழியை நான் உனக்காக வைத்திருக்கிறேன் மகனே. நீ ஏழை எளிய ஜனங்களுக்கு செய்த நன்மைகளை நான் நினைந்தருளே உனக்கு இரக்கம் செய்வேன் என்று மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லி அடுத்த ஏப்ரல் 6ஆம் தேதி நாங்கள் சரி எதுக்கும் செக்அப் பண்ணலான்னு போனோம். 3 months கன்சீவ்னு 10 வருஷம் வேதனை எனக்கு அதுலேருந்து போச்சு. எனக்கு கிட்டத்தட்ட 8 லட்ச ரூபா பக்கம் கடன் இருந்தது. அது எல்லாத்தையும் தேவனும் கட்டி முடிக்க கிருபை செய்தார். எங்கள் சொத்துக்காகவும் ப்ரேயர் பண்ணியிருந்தோம், அப்பா அம்மா சொத்துக்காகவும். அது 2 சைடு இருந்தும் எங்களுக்கு சொத்து பாகம் எல்லாம் வந்ததுக்காக கர்த்தருக்கு கோடான கொடுத்தோம்.